அடிக்கிற அடியெல்லாம் அப்படியே மரண அடி அடிக்கிற மாதிரி உயிரே போயிடும். அடிப்போம் மேடம், தப்பு போனால் அடிப்போம். சண்டை போட்டுன்னு ஒரு வாரம் எங்கே இருக்கு, அவங்க அம்மா வீட்டில் இல்லை, எங்கள் அம்மா வீட்டில் இல்லை, ஆனால் யார் வீட்லேயே இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு பொண்ணு சொன்ன பண்ணுங்க, அந்த பொண்ணை கூட்டு போய் அந்த தோப்பில் நீங்கள் தப்பாக நடந்துருக்கு. உங்கள் பேர்? சத்யா. கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சு? 6 வருஷம். இது 6வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. லவ் மேரேஜா? ஆமாம். எப்படி ஒரு பழக்கம்? பெரியம்மா பொண்ணுகிட்ட நம்பர் கொடுத்து அனுப்பியிருக்காரு, நீ அந்த பொண்ணை ஃபோன் பண்ண சொல்லுது அப்படின்ட்டு. நான் பண்ண மாட்டேன்னு ஒரு 4 நாள் பண்ணவே இல்லை. 5 நாள் வந்து வீட்டாண்ட நின்று ஏன் ஃபோன் பண்ண மாட்டேறீங்க, ஃபோன் பண்ணுங்க ஒரு வாட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணாக்கா நான் லவ் பண்ணுறேன் உங்களை, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா இல்லைன்னா, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, எங்கள் அம்மா எனக்கு அடிப்பாங்க, நான் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக அந்த பொண்ணுகிட்ட பேசி சொல்லி அனுப்புவாங்க. எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்குது, பேசணும் போல இருக்குன்னா அந்த பொண்ணு வந்து பேச அப்படியே மனசு மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது அம்மாவுக்கு ஒரு வாட்டி தெரிஞ்சிச்சு, நீ எப்படி அவன்கிட்ட பேசுகிற போ அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. அம்மாவோட ஃப்ரெண்டு பையனை தான் எனக்கு பேசி முடிச்சிருந்தாங்க. பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே இவருக்கு ஃபோன் பண்ணேன். இடையில கொஞ்ச நாள் ஃபோன் பண்ணாமல் இருந்தேன். அப்புறம் இவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த நான் என்ன பண்ண முடியும், நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அவர் பேர் என்னது? ஆனந்த். ஆனந்த். சரி, ஃபோன் பண்ணீங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கல்யாணம் பேசிட்டாங்க, நான் என்ன பண்ணுறேன்னா, ஐயோ என்ன நம்பி வந்துடாத, என் தங்கச்சி இருக்குது, என் தங்கச்சி கல்யாணம் ஆகும், நான் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அம்மா அவசரம்ன்ட்டு இன்றைக்கி நைட்டு நிச்சயதார்த்தம்னா ஒரு வாரம், அதாவது ஒரு வாரத்துலேயே இன்றைக்கி நைட்டு நிச்சயதார்த்தம்னா மறுநாள் காலையில் கல்யாணம் வச்சுட்டாங்க. எனக்கு எதுவுமே வழி புரியாமல் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டீங்க? வேறு ஒன்றும் பண்ண முடியல. எங்கள் அம்மா வைத்து நான் அப்போ எதுவுமே பேச மாட்டேன் மேடம். நான் 2 வருஷம் வரைக்கும் ஒரு பிரச்சனையே இல்லை. இவருக்கு நான் ஃபோன் பண்ணல, அவர் எனக்கு ஃபோன் பண்ணல, நாங்கள் பாட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். எங்கள் லைஃப் நல்லா தான் இருந்துச்சு. உங்கள் ஹஸ்பண்ட் பேர்? பாண்டியன். இவர் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் மார்க்கெட்டு பக்கத்து ஏரியா தான் எங்கள் 2 பேருக்குமே. முதல் காதலனுக்கு அவருக்கும் எங்களுக்கும் பக்கத்து மெயின் மார்க்கெட்டே அதுதான் எங்களுக்கு. நாங்கள் அங்கே தான் காய் வாங்க போயாகும். போயிட்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு வீட்டாண்ட வர ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்ன சத்தியா, நான் பார்க்க மாட்டேன், போக மாட்டேன். ஒரு 4 வாட்டி முன்னாடி வந்து நிற்கவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் வந்து நிற்காதான், எனக்கு சரியில்லை, எனக்கு இந்த மாதிரி ஒத்து வராது அப்படின்னு. எப்படியோ பேசி நீ இல்லைன்னா செத்துருவேன், நீ அழுத வரைக்கும் போதும், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நானும் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டேன். பழைய காலப்போக்கில் அப்படியே மாறிடுச்சு அது. நீ இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன்னு ரொம்ப பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சொல்ல, நீயும் ஆசைப்பட்டுட்டேன்னு? ஆமாம். அது சொல்ல, ஏன் இப்படி எல்லாம் சொல்கிற காரணம்? இல்லை, உண்மையாக சொல்கிறேன். அவங்க அது எப்படி, அது லவ்வர் எப்படி ஃப்ரெண்ட் ஆவார் திடீர்னு? அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விலகி இல்லை போனோம். செத்துருவேன்னு சொல்லும்போது பயம் வருது மேடம். ஒன்னாலும் நான் செத்துருவேன்னா அப்போ எனக்கு தானே மேடம். நீ கல்யாணம் பண்ண உன் புருஷனுக்கு துரோகம் பண்ண அவருக்கு கஷ்டமாகாது? நான் தப்பு பண்ணல மேடம், அவங்க கூட ஃபோனில் மட்டும்தான் பேசினேன், வேறு எங்கேயுமே நிற்க மாட்டேன், பேச மாட்டேன் நான். அப்புறம் அதுக்கப்புறம் இவர் போக நான் அடிச்சு எனக்கு இவர் தான் முக்கியம்னு தோண ஆரம்பிச்சு. அதுதான் சொன்னேன், கரெக்டா? எனக்கு இவர் தான் முக்கியம்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் நான், அம்மா எனக்கு அவர் தான்மா வேணும், எனக்கு இவர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 4 பெரியவங்களை வச்சு பேசி கையெழுத்து வாங்கி பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சதுலேருந்து இன்னி வரைக்கும் அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் விலகிட்டோம். நல்ல வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டான்னு வருத்தப்படுறியா? ரொம்ப மேடம். என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லு, எப்படி அவர் பிரிஞ்சு வந்த? ஒரே ராத்திரி சண்டை போட்டாங்க அன்னைக்கு. என்ன இதுக்கு சண்டை போட்டாரு? அது அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் நான். இப்போ பெரியம்மா பொண்ணுன்னு சொன்னேன், அவங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நைட்டு வர்றதுக்கு 1 மணி 8 ஆகிடுச்சு. 8 மணி வரைக்கும் வீட்டில் இல்லாமல் நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் இல்லை, நான் அந்த பொண்ணு இப்போ நான் குலமா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீ ஏன் போன அந்த பொண்ணு வீட்டுக்கு, உன்னை யார் போக சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்டு 2 அடி அடிச்சதான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி என்ன அடிக்கிறாரு உதைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏன்ப்பா அடிச்சுன்னு சொல்லி கேட்டாக்கா, அவங்க பொண்ணு அவ்வளோ தூரம் போயிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதும் அம்மாவும் செம்மாடி, 4 பேர் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சரியான திட்டு, பெருமாள்லேருந்து சித்தப்பாலேருந்து எல்லாம் திட்டு அடி சமைத்தியாக அடித்தாங்க. ஒரே முடிவாக சொல்லிட்டேன், என்னால் மறக்க முடியல, எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க, இவர் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. சரி பிரிஞ்சிட்டாங்கனாக்கா அப்போ அவங்க சேர்ந்து வாழும் போது நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு 2 வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இவருக்கு பிறந்த நாள் வந்துச்சு, எனக்கு கூட அனுப்பிவிடுங்க, நான் வெளியே கூட்டின்னு போகணுன்னு சொல்லி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணுறதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க, கல்யாணம் ஆனிச்சா, கல்யாணம் ஆன பண்ணி உன் பொண்டாட்டி எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போ, கல்யாணம் ஆகாமல் என் பொண்ணை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னாங்க. நான் அம்மா சொன்னது அப்போ எடுத்துக்கல. நான் போகக்கூடாதுன்னு சொல்லி குறுக்க கட்டில் போட்டு படுத்திருந்தாங்க வாசப்படியில்.
நான் கீழே குனிஞ்சு வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கோயிலுக்கு தானே கூப்பிட்றாரு, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வேலைக்கு போயிடலான்னு நினைப்பில் நான் வந்து ஆனந்த் கூட. ஆனா உன் புருஷனை பிரிஞ்சு வந்துட்டேன். பிரிஞ்சு வந்து 6 மாதம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு அம்மா வீட்டோட வந்து 6 மாதம் ஆயிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு தானே கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு தானே அப்ப கூப்பிட்றாரு. அன்னைக்கு நீ பெரியம்மா வீட்டுக்கு போகல, ஆனந்த பார்க்க தான் போனேன். இல்லை இல்லை, அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு தான் நான் போனேன். ஆனா அவர் அங்க வந்தாரு. அவர் அங்கே வந்துட்டார். அந்த பொண்ணு இட்டுன்னு வந்தால என்னன்னு தெரியல. தெரியல உனக்கு. ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் 6 மாதம் ஆனதும் ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். நான் கோயிலுக்கு தானே, நம்ம அங்கே வேலை செய்கிற இடத்தாண்டே இருக்கணும், அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு உன்னை விட்டுடுறேன், நான் கம்பெனி வேலைக்கு போயிடுறேன், எங்கள் அம்மா போகக்கூடாது சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா தெரியாமல் நான் போயிட்டு வந்து விட்டுருவோம் அப்படின்னு. சரின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தவர் அவங்க சித்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். குழந்தை பிறந்திருக்கு, எங்கள் சித்தியை பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டின்னு போயிட்டு அவங்க பாப்பாவை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க. எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அம்மா நான் கம்பெனியில் இருக்கம்மா அப்படின்றதுக்கு அவங்க ஒத்துக்கலை. நான் கம்பெனியில் தான் இருக்கேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைம்மா நான் கம்பெனியில் தான் இருக்கேன். பொய் சொன்னேன்னா எதால் அடிப்பேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. நிஜமா அம்மா நான் கம்பெனியில் இருக்கேன்னா உத வாங்காத, நீ அவன் கூட தான் போயிருக்க அப்படின்னாங்க. ஆமாம்மா நான் ஆனந்த் கூட தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அவனுக்கு நம்பி போயிருக்கே, உனக்கு குழந்தை கொடுத்துட்டு போயிட்டானா என்ன பண்ண முடியும், எதுக்காக நீ அவன் நம்பி போன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே இவர் அதுக்கு ஸ்பீக்கரில் போட்டுச்சிருந்தார். வெளிக்கடிச்சு. அப்போது 4 வருஷமாக நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த 4 வருஷமாக இல்லாததான் எனக்கு இன்றைக்கி வந்துட போகுதா, நான் இன்றைக்கி தான் உனக்கு அப்படி பண்ண போகிறேன்னா எப்படி உங்கள் அம்மா பேசுவாங்க, அப்போ நம்ம கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு மாயவரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. மாயவரத்துக்கு போயிட்டு திரும்பி மறுநாள் இட்டு வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. 2 நாள் இவர் கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்க மேடம். 2 நாள் கூப்பிட்டு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போகணும், நான் எப்படி மேடம் போக முடியும், நான் போக முடியாது, எனக்கு நீ இப்போ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் புரியாத மாதிரி ரோட்லேயே நின்றுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணால் தான் நான் போவேன் எட்டக்க, அது வரைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு. சரி நான் கல்யாணம் பண்ணி அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டியா? முதல் மறுபடியும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. பேசி கையெழுத்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறது கூட இல்லை. போன வாரம் அவங்க ஃப்ரெண்டுங்களாம் ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணி வர வச்சு கல்யாணம் திருவேற்காடு கோயிலில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணிச்சு அது அப்படியே 1 மாதம் அது போயிட்டு இருந்தது. எங்கே இருந்தீங்க? தோப்பு வீட்டில் இருந்தோம். நாங்கள் சொந்த தோப்பு இருக்கேங்க மாமியார் வீட்டுக்கு, அந்த வீட்டில் இருந்தோம் தோப்பு. அவங்களுக்கெல்லாம் தெரியுமா மாமியாருக்கெல்லாம்? மாமனார் வந்து இருந்தாங்க. கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு மாமனார் வந்து குடிச்சிட்டு சரியான திட்டினார். எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை, நாங்கள் தான் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னோம்ல, அதுக்குள்ளேயே உனக்கு ஏன் அவசரம் அப்படின்னு சொல்லி என்ன தான் திட்டிகிட்டு இருந்தார். இவர் அப்போ இல்லை, இருந்து எல்லாம் வெளியே சாமான் வாங்கிறதுக்கு போயிட்டாங்க. வந்து ஒரு 4 நாள் திட்டிட்டு 5ஆவது நாளை நாங்கள் வெளியே போகும்போது எங்கள் கையில் மாமனார் எங்கள் வீட்டுக்கார் கையில் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து பார்த்து நல்லபடியாக கல்யாணம் முடிச்சுட்டு வாடான்னு சொல்லி எங்கள் மாமனார் அனுப்பி வச்சிட்டார். நாங்கள் போனோம், புதன்கிழமை போனால் வியாழக்கிழமை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்பி வந்துட்டோம். வந்தால் 5 நாள் கழித்து எங்கள் அம்மா வந்தாங்க பார்க்கணுன்ட்டு. இதுக்கு மேலே நீ என் வீட்டு பக்கம் வந்துடாத, இதுக்கு மேலே உனக்கும் எனக்கு எதுவும் கிடையாது, நீ ஆச்சு உங்கள் லைஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் எங்கள் மாமனாரும் மொத்தத்துக்கு எனக்கு ட்ரெஸ் இல்லாததுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வந்து கொடுத்தாரு. எல்லாம் அங்கே தோப்புலேயே ஒரு 3 மாதங்கிட்ட இருந்தோம். செகண்ட் ஹஸ்பண்டுக்கு கூட பிறந்தவங்க ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க மேடம். தங்கச்சி கல்யாணம் ஆகிடுச்சு, தம்பிக்கு நான் அவளை எங்கள் கூட தான் இருக்கேன். வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க கல்யாணம் ஆனவொன்னே. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகும்போது எங்கள் நாத்தனார் வாசலில் நின்றுட்டு இருந்துச்சு. வாசலில் ஒரு பாயில் போட்டு அடிச்சது. எங்கள் வீட்டார் வேணாம் நம்ம தோப்புக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தோப்பு கூப்பிட்டு வந்து 3 மாதம் எங்கள் சின்ன மாமனார் கூட தான் இருந்தோம். நாங்கள் 3 மாதம் கழிச்சு அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்து அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. இதுக்கு மேலே எங்கள் எந்த வேலைக்கு ஆகுது, நீங்கள் வாங்க நம்ம வீட்டோட போகலான்னு எங்கள் மாமனார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார். அங்கே நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு இருக்கும்போது நம்ம அந்த வீட்டில் இருக்க முடியாது, ஒரு புருஷன் முன்னாடி வச்சுன்னு வயசு பொண்ணு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தனி வீடு எடுத்து வச்சிட்டேன். ஒரு பக்கம் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் வீட்டுக்கு நான் வீட்டில் இருந்தாக்கா தப்பாக நினைக்கிறது. நீ தனியாக இருக்கியே, நீ எப்படி தனியாக படுப்ப, நீ தனியாக படுக்கிறியா இல்லை வேற யார் கூடயாவது இருக்கியான்னு எனக்கு எப்படி தெரியும். நான் இல்லைங்க தனியாக தாங்க இருக்கேன்னு சொன்னாக்கா, இல்லை நீ இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்க முடியும்னா அப்படின்னு. நான் சும்மா அன்றைக்கி விளையாட்டுக்காக நான் தனியாக படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ தனியாக தான் படுத்துருக்கேன்னு நான் எப்படி நம்புறது, நீ யாரு கூட இட்டுன்னு வந்து வச்சுன்னு படுத்துருக்கேன். சந்தேகமா? 5ஆவது மாதமே 5-6 மாதத்துல இவ்வளோ கத்தி எடுத்துன்னு வருவாங்க, இந்த ரவுடிங்க வச்சுட்டு இருக்க மாதிரி 3 கத்தி 4 கத்தி எடுத்துன்னு வந்து வீரோ சந்தில் எடுத்துன்னு வைப்பாங்க. இது எப்போ எத்தனை வருஷம் முன்னாடி நடந்தது? அப்பயே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு இதெல்லாம் நடந்துட்டு? ஆகும் 5-6 வருஷம். 2000 கல்யாணம் புதுசில் நடந்துச்சு. அது எடுத்து நாங்கள் வச்சிருக்காரு, நான் கவனிக்கல. வீடு சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பீரோவில் இருக்க தலகாணி பாயெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கும்போது உள்ள 3 கத்தி இருந்துச்சு.
எடுத்து பார்த்துட்டு இது எப்படி இங்கே வந்தது, எதனால் வந்து யார் எடுத்துன்னு வச்சுருப்பான்னு யோசிச்சுட்டே உட்காந்தும்போது எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். அதெல்லாம் ஏன் தொட்ட நீனா அப்படின்னு சொல்லி கத்துனாரு. இது யாருதில் வச்சு இது யார் தானம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஃப்ரெண்டு இது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வச்சுட்டாரு. இவர் திரும்பி வெளியே போனார். நான் எடுத்து அதை பார்த்தேன். பார்த்ததுக்கு காஞ்சி ரத்தமாக இருந்துச்சு. பார்த்ததும் பயம் வந்துச்சு. இவர் எதுக்காக இது எத்தனை நம்ம வீட்டில் வச்சுருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக இல்லை. நான் இது போனதுன்ட்டு ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போ பாரு கதவை சாத்திட்டு நைட்டெல்லாம் தூங்க விடாமல் அடிக்கிறது. எதுவுமே தப்பே இல்லாமல் காரணமே இல்லாமல் ஒரு சின்ன காரணமாக தான் மேடம் இருக்கும். அது சொல்லப்போனால் ஒன்று அப்படி வாசலில் நின்றுட்டேன், இல்லையா ஏதோ ஒன்று கீழே போட்டு உடச்சிட்டேன் அப்படிங்கிறது காரணத்துக்கு நைட்டெல்லாம் தூங்க விடாமல் போட்டு அங்கேயும் இங்கேயும் கண்ட இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளைன்னு பார்க்காம கண்ட இடத்துல கண்ணா அப்படின்னா குத்துவார். வாயை மூடிட்டலன்னா வாயிலே அடிப்பார். இந்த வாயில் அடித்து சின்ன பிரச்சனை தான் நிற்கணும். இந்த வாயில் அடித்து கீழே 4 தையல், மேலே 3 தையல், 7 தையல் போட்டாங்க என் வாயில். ஒரே அடித்து குத்துனது. ஓடி போய் கொடவரில் எப்படி மல்லா காய்ச்சி விழுந்து பின்னாடி இடிச்சுக்கிட்டு மயக்கடிச்சு கீழே வந்துட்டேன். என் மேலேருந்து ரத்தம் நிறையா போச்சு. பக்கத்தில் இருக்கவங்க கூப்பிட்டு அவங்க வீட்டில் படுக்க வச்சுருந்தாங்க. ரத்தத்தை தொடச்சிட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டு போய் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்போ தான் வந்துட்டு போனாங்க. என் தம்பி தங்கச்சிட்டு வந்து என் வீட்டில் விட்டு போனாங்க. வீட்டில் விட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்தில் சண்டை. எப்போ பாரு நைட்லேயே சண்டை. தூங்கவே முடியாது. ஒரு நாள் கூட தவறாமல் தூங்க முடியாது. குழந்தை பிறந்தாச்சு அவனுக்கு? போச்சு. இன்னும் ஒரு வயசு 4-5 மாதம் இருக்கும். இப்போ தான் அதுவும் இப்போ 2 வருஷம் நான் அவர் கூட இல்லை. சரியாகவே ஒழுங்காக வாழல. நான் அவர் கூட இந்த மாதிரி டெய்லி சண்டை போடுறாரு, டெய்லி பிரச்சனை பண்ணுறாருன்னு அடிக்கடி நான் விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது, இல்லைனா கோயம்புத்தூர் கிளம்பி கம்பெனியில் வேலை செய்கிறேன்ட்டு போயிடுவேன். இப்போ இதே மாதிரி போயிட்டு இருந்தால் நம்ம லைஃப் என்ன தான் ஆகுறது? நம்ம போகிற வயசு தானே. நம்ம அம்மா வீட்லேயும் மரியாதை இல்லை, நம்ம ஊருங்கள்லேயும் நமக்கு மரியாதை தர மாட்டேங்கிறாங்க. 2 நாள் வச்சுருக்காங்க, 3ஆம் நாள் நம்மளை ஒரு நாய் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. நமக்கு இங்கே இருந்தால் தான் நமக்கு நல்லது அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் லேப்ரோஸ்கோபி ஆப்ரேஷனும் டிஎம்சியும் பண்ணிக்கிட்டேன். பண்ண சொன்னாங்க. குடலில் ஏதாவது இருக்குன்னு சொல்லி பண்ணாங்க. பண்ணி 3ஆம் மாதம் உனக்கு குழந்தை நிற்குமான்னாங்க. இந்த வீட்டில் நாங்கள் லீஸுக்கு இருக்க வீட்டில் 2 வருஷம் நான் வந்து ஒரு வந்த உடனே ஒரு 2-3 மாதத்துலேயே நான் போய் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு கூட இவர்கிட்ட கெஞ்சி போனேன். நான் ஒவ்வொரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கெஞ்சினோம். 5 மணிக்கு 6 மணிக்கு கெஞ்சி உட்காந்து 10 மணி வரைக்கும் கெஞ்சினோம் விட்டேன். நான் போகணும் லட்சப்பா போகணுன்ட்டு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் இப்போ ஒரு வழியாக ஆப்ரேஷன் பண்ணி 3ஆம் மாதம் நின்று சொன்னாங்க. 2 வாட்டி செக்கப் போயிட்டு வந்துட்டுருங்க. 3ஆம் மாதம் சொல்லி வச்ச மாதிரி அவன் நின்றுட்டான். குழந்தை நான் வயிற்றில் இருக்கிறது தெரியாமலே ஒரு வாட்டி அடிச்சு அசிங்கமாக பேசிட்டாரு. எப்போ பாரு எங்கள் அம்மாவை, என் தம்பி, என் தம்பி கூட விட்டுருங்க, தங்கச்சி சேர்த்து வச்சுக்கிட்டு எங்கள் அம்மாவை சேர்த்து வச்சு அவங்க தப்பு பண்ணதுக்கு நான் என்ன மேடம் பண்ண முடியும்? நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன், அவன் பொண்டாட்டியாக நான் இருக்கேன். நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா கண்டிப்பாக நீ கேட்கலாம். இல்லையா நான் அடிச்சு கொள்ளலாம், உன்னை யாரும் கேட்க போகிறது கிடையாது. எப்போ பாரு அவங்க பண்ண தப்புக்கு என் தலைமையில தூக்கி போட்டு அம்மா அப்படி இருந்தாலே அப்போ நீ அப்படி தாண்டி இருப்ப, நீ அப்படி தான் பண்ணுவ, நீ அப்படி தான் போவ. அப்போ உங்கள் அம்மாவுக்கு 40 வருஷம் கண்டிப்பாக உனக்கு 4 வருஷம் கேள்வி வைப்பாங்க. உன் தங்கச்சி நாசமாக தான் போகும். யாரோ ஒருத்தவங்க உன் தங்கச்சி நாஸ்தி பண்ண தான் போகிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு உன் தங்கச்சிக்கு? சின்ன பொண்ணு மேடம், 9வது தான் படிக்கிறான். தம்பி 6வது படிக்கிறான். எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க மாமனார் மாமியார். உடனே பேசுறது மாமனார் சொல்லவே தேவையில்லை, சரியான பொழுந்துருவாங்க. அடினா சரியான அடி. எனக்கு பேச வந்தாலே அவர் அடி வாங்கிட்டு போயிடுவார். இல்லையா அவர் வந்து பேசுகிறேன்னா கண்டிப்பாக எனக்கு பிரச்சனையாகிடும். அவர் பேசுகிறாருன்னா அவர் மேலே கோவத்தை எடுத்துன்னு வந்து அப்படியே என் மேலே கட்டுருவார். வீட்டில் ஒரு பொருள் வைக்க விட மாட்டார் மேடம். அழகாக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு. ஒரு பொருளும் பார்த்து நாத்தனை வாங்கி வச்சுருந்துருக்கா. அவள் கல்யாணம் பண்ணி போனதுலேருந்து அந்த வீட்டில் ஒரு பொருள் கூட வைக்க மாட்டேங்கிறாரு. தண்ணி அடிப்பாங்க, கஞ்சி அடிப்பாங்க. அவருக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை. இப்போ எனக்கு கல்யாணம் ஆனப்படி தான் கொஞ்சம் அப்படியே மறந்து வந்துட்டு இருந்தார். இதெல்லாம் வேணாம்னு வீட்டில் இந்த கத்தியெல்லாம் கொஞ்சமாக நவுத்த ஆரம்பித்தார். இப்போ கஞ்சாவும் கொஞ்சம் நாளாக விட்டுற ஆரம்பிச்சிருந்தார். இப்போ திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு மேடம். ஒரு வாட்டி எட்டி வச்சு இந்த எலும்பு குடம் தூக்கி என் இடுப்பில் வைக்க முடியல. என்னால் ஒரு குனிஞ்சு ஒரு தொடப்பம் எடுத்து பெருக்க முடியல வீட்டை. அந்தளவுக்கு வலி எடுத்துக்கிச்சு. காலைல சொல்லி கேட்குறாரு, நான் அந்தளவுக்கு அடித்தோன்னே நான் அப்படியே அடித்தேன், போயெலாம் சொல்லாத அப்படின்ட்டு போயிட்டாரு. 8ஆம் மாதம் குழந்தை வயிற்றில் இருக்கனால நேரம் மாதம் வயிற்றில் வச்சுட்டு இருக்கேன். அப்படின்னு நான் எந்த தப்பும் பண்ணல. உண்மையாக சொல்கிறேன் மேடம். இவர் கல்யாணம் பண்ணதை தவிர நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். அடிக்கிற அடியெல்லாம் அப்படியே மரண அடி அடிக்கிற மாதிரி உயிரே போயிடும் அவர்கிட்ட அடி வாங்குறது.
வெளியே பார்க்குறவங்க அவனடி பண்ணுறான்னு அப்படி மூஞ்சி ஒன்றுமே தெரியாது புள்ள மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ராத்திரி இப்போ ஒரு இந்த வீட்டுக்கு வந்து 2.5 வருஷம் ஆகுது. இந்த 2.5 வருஷத்தில் ஒவ்வொரு ராத்திரி வீட்டுக்கு வரமாட்டார். நான் குழந்தை பெற்றுட்டு ஊரில் இருக்கேன், தோப்பு வீட்டில். இப்போ நாங்கள் ஒரு பொண்ணு சொன்ன பண்ணுங்க, அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் அந்த தோப்பில் நீங்கள் தப்பாக நடந்திருக்க. இதை நாத்தனை வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்காரு தெரிஞ்சிச்சு அவருக்கு. அவங்க இங்கே தான் இருக்காங்க, அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க. என்ன தோப்பில் யாரோ போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வந்து பார்த்தாக்கா ஒரு பச்சை பிள்ளை, அந்த பொண்ணோட குட்டி குழந்தை ஒன்று, 1 வயசு குழந்தை ஒன்று அது உட்காந்துருக்கான். ஒரு பையன் ஒருத்தவங்க பக்கத்தில் நிற்கிறான்னு, சின்ன பையன். அவங்க 2 பேரையும் வெளியே வச்சுட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போய் தப்பு பண்ணியிருக்காங்க. இது அவங்க ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு, இது ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை மச்சான் நானா தப்பு பண்ணேன், அவள் இருக்கும்போது தப்பு பண்ணேன், அவள் இல்லாதனால தானே தப்பு பண்ணேன், என்னென்ன பண்ண சொல்கிறேன், அவள் போச்சு நான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தெரியுமா தினாட்டாக பேசுகிறேன். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. இது எங்கள் மாமியை ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லிட்டாங்க, நீ வராத, இவங்க அம்மா வீட்லேயே இருந்துரு, நீங்கள் வந்தீங்கன்னா ஒழுங்காக வச்சு குடும்பம் பண்ண மாட்டான், அவன் தப்பாக போக ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் மாமியாக மட்டும்தான் சப்போர்ட் என் வீட்டுக்கு. என் அம்மா கூட எனக்கு கழுவி விட்டாங்க. இப்போ குழந்தை மேலே பீர் ஊற்றினாரா? ஆமாங்க மேடம். எப்போ நடந்தது இது? இப்போ ஒரு 6 நாள் ஆகுது மேடம் இது நடக்கும். நான் சொன்னேன், ஏற்கனவே தோப்பில் ஒரு வாட்டி குடிச்சிட்டேன், போதும் இல்லைச்சப்பா இதோட படுத்துக்க, இது இப்படியே குடிச்சிட்டு இருந்தால் நம்ம எப்படி தான் போகிறது, பாரு புள்ள வேற வளர ஆரம்பிச்சிச்சு, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் என்னையோட குடியை விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி குடியை விட்டுறேன்னு சொன்னார். படுத்துருப்பாருன்னு பார்த்தாக்கா 1/2 மணி நேரத்தில் எழுந்து டக்குன்னு கிளம்பி போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டார். என்ன அப்படிங்கிற இடுப்பில் 2 பீர் பாட்டில் சுருகிட்டு எடுத்தாந்து வச்சுக்கிட்டு, நான் இன்னையோட இந்த பீரோட லாஸ்ட்டு நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னாரு. சரி நீ இது வீட்டில் வாங்கி வச்சுட்டு குடிக்கிற வரைக்கும் சந்தோஷம், வெளியே போகாத, சண்டை வாங்காமல் இருந்தால் சரி அப்படின்னு. நான் சண்டைலாம் போட மாட்டேன், நான் இதை குடிச்சிட்டு கம்முன்னு படுத்துக்கிறேன். சரின்னு விட்டேன். நானும் கொஞ்சம் ஒரு பீர் குடிச்சு முடிச்சிட்டாரு. லாஸ்ட்டு ஒரு டம்ளரில் மட்டும் வச்சுட்டு இருந்தார். அது என்ன பண்ணிட்டாரு, குழந்தை ஒரு குளிச்சு படுத்துட்டு இருக்கு, இந்த தலையில் எடுத்துகிட்டு போய் ஊற்றுறாரு. இங்கே பாரு அவன் பாட்டு தூங்குறான். நான் வந்து கிச்சனில் சாப்பாடு செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், தலையில் ஊற்றிட்டு இருக்காரு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஒன்றும் பண்ணல அப்படின்றாரு. அந்த பிள்ளை மாண்டிலேருந்து வலிஞ்சிக்கிட்டு இதில் போய் நின்று. இப்போ உங்கள் வீட்டுக்காரோட இருக்கியா, அம்மா கூட இருக்கியா? அம்மா கூட இல்லை, வீட்டுக்கார கூட இல்லை மேடம். பீரோவெல்லாம் தள்ளினா தான் எனக்கு பயம் வந்துச்சு, குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். எங்கே போகிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சுத்தமாக கையில் காசு இல்லை. வீட்டிலேருந்து உண்டிலேருந்து ஒரு 500 ரூபா காசு எடுத்துகிட்டு வந்தேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? கொடுமைப்படுத்துறீங்களா? ரொம்ப கொடுமைலாம் பார்த்தல மேடம். அடிக்கிறது இல்லையா? அடிப்பேன் மேடம், தப்பு பண்ண அடிப்பேன் மேடம். என்ன தப்பு பண்ணா? வீடு பிறகுலாம் அடிப்பேன், சாமத்தோலாம். அதுக்கு யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு? இல்லை மேடம், சண்டை போட்டுக்கிறேன், வேணுமெட்டுலாம் எதுவும் பண்ணதில்லை மேடம். குழந்தை தலையில பீர் ஊற்றுவீங்களா நீங்க? சத்தியமா இல்லை மேடம், சத்தியமா இல்லை மேடம். போய் சொல்லாத, சத்தியமா சொல்லுங்க. மண்டை உடைக்கிறது, கால் உடைக்கிறது, கத்தியால வெட்டுறது. இல்லை மேடம், அதெல்லாம் காலை வெட்டினீங்களாமே? கையில அடிச்சது மேடம், நான் என் கையில இந்த இடத்துல அடிச்சது மேடம். அது பேசியிருந்தது யாரு? இங்க தையல் போட்டீங்களா? ஆமாங்க மேடம். ஆமா. இவரை நான் என்ன சொல்லறது? மூக்கு கூட அடிச்சு தண்டு உடைஞ்சு அவ்வளோ ரத்தம் ஓடிச்சுங்க மேடம். மேடம். வேணும்னு பண்ணல மேடம், ஒரு வெள்ளாட்டுக்கு மேடம், ஒரு வெள்ளாட்டுக்கு பொறுமையா படுறது ஏடோ உடம்பா பட்டது மேடம். அது எப்படிங்க பொறுமையா படுறது? எப்படிங்க மூக்கு எலும்போடையும் 7 ஸ்டிச் வரும்? இதெல்லாம் பெருமையா மேடம்? நான் பேசுறேன் மேடம். சந்தேகப்படுவீங்களா நீங்க பொண்டாட்டி? கேக்குறேன், அது இது வருங்க. நான் கொலுசு தாலி, என் தாலி போட்டு போச்சு மேடம். நான் கட்டின தாலி மேடம். நல்லா கேளுங்க, சந்தேகப்படணும் எதுக்கு பாருன்னு கேளுங்க. நான் போட்டேன், எங்கேயோ கோயிலில் போய் உண்டியில் அவுத்து போட்டுச்சுன்னு கேளுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் கொலுசு ஒன்று போட்டுருந்தது. கொலுசு யாரும் வாங்கி தரல. கொலுசு எப்படி வந்ததுன்னா, அந்த தாலியை போட்டுட்டு கொலுசு யார் வாங்கி கொடுத்தானே கேளுங்க. கேளுங்க மேடம். சந்தேகப்படணும். ஏன் சந்தேகம் பண்ணிக்கிற? கருப்பணியா? கருப்பணியா? புள்ள மேல சத்தியமா கருப்புனா? உனக்கு சத்தியமா நீ சொல்லவே இல்லையா? புள்ள மேல சத்தியமா சொல்லவே இல்லை உன்கிட்ட. சொன்னல? ஆமா, சொல்லதான் உண்மையா சொல்றேன். சத்தியமா நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை அதை பத்தி. சொன்னேன் எல்லாம். நானே சொல்லிட்டேன், கையில் சொல்லிட்டா? சொல்லு, கிளியரா சொல்லிட்டா? சொல்லு. வானா சத்தியா எல்லா வேலையும் வந்துச்சு லட்சப்பா. இதுக்கு மேல மூடி வச்சு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. நான் இருவர நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனா? எனக்கு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறேன் நான். புரியுதா? எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் நம்ம எங்களுக்குள்ள நிறைய நடந்துக்குது மேடம். தெரியணும் லட்சப்பா, கண்டிப்பா தெரியணும். நான் வேணும்னு நினைக்கிறேன் சத்தியா. வானா இது போயினா இரு ஒரு நிமிஷம் எவ்வளவு வேணா எப்படி எப்படி வேணா பேசலாம். வானா இரு லட்சப்பா. நான் ஒரு தப்பு நடக்குது வீட்ல, அது சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டு மச்சனை வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான்னு சொல்லி நம்ம அவன்கிட்ட இவர்கிட்ட யார்ட்டையுமே சொல்லல. அவனே கூப்பிட்டு வச்சு திட்டினேன்.
தூங்கிட்டு இருக்கும்போது இவர் சண்டை போட்டாரு சொல்லி அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அம்மா வரக்கூடாது இனிமேல் வீட்டுக்கு உங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இப்படி சோஃபாவில் படுத்திருக்கேன், கீழே எங்கள் மாமியார் இங்கே மச்சினம் படுத்திருக்கான், 2 பேர் படுத்திருக்காங்க. நான் இப்படி தூங்கிட்டு இருக்கேன், தூங்கக்கூட இல்லை, காலை நீட்டி போட்டு படுத்திருக்கேன். என் காலில் வந்து இப்படி கையை வச்சு இப்படி தடவுனேன். சரி தெரியாமல் தூக்கத்தில் கை விழுந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் காலில் என்ன பண்ணேன், சேலி நல்லா இழுத்து விட்டுட்டு திரும்பி வந்து படுத்தேன். மறுபடியும் ஏஞ்சி என்ன பண்ணால் இப்படி காலிலேருந்து இவ்வளோ தூரம் கை வந்துடுச்சு. என்ன அந்த பையன் இப்படி பண்ணுதுன்னு சொல்லி செல்லிலேருந்து லைட்டை வச்சு பார்த்தாக்கா முழிச்சுன்னு தான் படுத்துருந்துருக்கு பையன். சரி வேணும்னு பண்ணதாட்டு இருக்கு, இன்னொரு நட கை வைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருந்தாக்கா இந்த பக்கம் ஒரு கழிச்சு படுத்ததும் இந்த இடுப்பில் வந்து இப்படி கை வச்சுன்னு படுத்திருந்தான். மறுநாள் இந்த நாட்டில் என்ன பண்ணிச்சு, வாங்க நீ வாக்கிங் போயிட்டு வரலான்னு சொல்லி பார்க்க கூப்பிட்டா. நீ வா தம்பி போகலான்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிக்கிட்டே இட்டுன்னு போய் அங்கே உட்கார வச்சுட்டு அவள் ரவுண்டு சுற்றி வந்துட்டு இருக்கான். நான் கேட்குறேன், ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு. என்ன நீ பண்ண ஒரு நிமிஷம் இரு, ஏன் தம்பி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன நீ பண்ண அப்படின்னா, நைட் நீ ஒன்றுமே பண்ணலையாடா அப்படின்னு. இல்லை நீ நான் எதுவுமே பண்ணல, சத்தியமாக நீ ஒன்றுமே பண்ணல சொல்லு அப்படின்னு. இல்லை நீ தெரியாமல் பண்ணிட்டேன். இது போய் அண்ணன்ட்ட சொன்னேன், என்னாவும் தெரியுமா, அண்ணி எதுவும் சொல்கிறாதீங்க, என்னை வெட்டியே போட்டுருவான், அண்ணன் சொல்கிறாதீங்க, நீ தெரியாமல் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சுங்கன்ட்டு அந்த பொண்ணு சுற்றி வரதுக்கு வாட்டி அவங்க காலை வேணாலும் விழுந்து உடக்கணும் விழுந்துட்டான். ஒரு பொம்பளை பிள்ளைய நான் என்ன பண்ண முடியும், பயப்படுறான், உனக்குன்னா பயப்படுறான் அவன். சரி இதுக்கு மேலே தப்பு பண்ண மாட்டேன், இது சின்ன பையன் தெரியாமல் பண்ணலாம் சொன்னேன். நான் அதை சொல்லவும் இல்லை. இவர்கிட்ட சொன்னா என்ன சொல்லுவாரு, நீ தாண்டி பண்ண அப்படின்னு என் மேலதான் பழி வரும். நானு என்னப்பா சொல்ல, நிச்சயமா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், வேற எந்த தப்பு எங்க நடந்தாலும் நீ ஏன் மேலதான் பழி வைப்ப. பேசிட்டே சரியா? சரி ஒரு நிமிஷம், உங்க பேர் என்ன தம்பி? ஆனந்த் மேடம். என்னப்பா பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம். எதுக்கு அடிக்கிறீங்க? எனக்கு அதுக்கு லவ் மேரேஜ், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பத்துல சொல்றேன் மேடம். லவ் மேரேஜ் ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு மேரேஜ் ஒன்று ஆயிடுச்சு சரிங்களா. அவங்க வந்து பிரிஞ்சிருந்தாங்க, நான் முன்னாலும் லவ் பண்ணியிருந்தோம். சரி நான் என்ன பண்ணேன், போன்ல அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன், அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்ன வேலை செய்றீங்க? கடை வச்சிருக்கேன் மேடம், காய்கறி கடை வச்சிருக்கேன். நான் ஒண்ணு இதுல காய்கறி வெட்டறதுக்கு தான் இவ்வளவு பெரிய கத்தி எல்லாம் வச்சிருக்கீங்க? இல்ல மேடம், வீட்ல வந்து பார்க்க சொல்லுங்க. காய்கறியை வெட்டினா ரத்தம் வருமா? இல்ல மேடம். அப்புறம் அவங்க சொல்றாங்க மேடம் கத்தி இருந்தது மேடம், கத்திலாம் இருந்தது, இவ்வளவு பெரிய கத்திலாம் இல்ல மேடம், சின்ன சின்ன கத்தி மேடம். கோயிலாம் சொல்ல காய்கறி வெட்ட கத்தியா மேடம்? காய்கறி கட்டுறது வெட்டில எப்படி ரத்தக்கரை வரும்? ரத்தக்கரை இருக்காது சத்யா. என்ன சத்யா போய் சொல்லாம உண்மையை மட்டும் சொல்லுன்னா, சீட்டு வீட்டுல நீ 3 கத்தி நல்லா நிக்க வச்சா இருந்ததுன்னா நல்லா கேட்டுங்க. கத்தி இருந்தது எப்ப, அது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால மேடம். நல்லா கேளுங்க, சொல்ல கேளுங்க மேடம். அது வந்து எங்க ஆயா வீட்டுல இருந்தது, நான் எடுத்து வந்து எங்க வீட்டுல நான் வச்சிருந்தேன். அதான் அவ்வளவுதான். எதுக்கு வச்சிருந்தீங்க? சும்மா எத்தனை வச்சிருந்தேன் மேடம். விளையாட்டு பொருளா? இது ட்ரெயின் எல்லாம் விளையாடுவாங்களே, பஸ் ட்ரெயின், அந்த மாதிரி கத்தி வச்சு விளையாடுவீங்களா? அது ஒரு வெறியாவே மனசுல அப்புறமேட்டுக்கு எல்லாம் தூக்கி போயிட்டு காவலை எங்க போட்டாங்க சரிங்களா. உங்களை பயந்துட்டு. ஆமா, பிரச்சனை கேட்கல. இது மெயினான பிரச்சனை கேட்டீங்களா நீங்க? சரி சொல்லுங்க. மெயினான பிரச்சனைனா எனக்கு அதுக்கும் லவ், அதாவது அவங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகி அவங்க வந்து வானா விட்டு பிரிஞ்சுட்டாங்க சரிங்களா. நான் என்ன பண்ணேன், அவங்க வந்து போன்ல பேச ஆரம்பிச்சாங்க, ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்க. ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப லவ் வந்து எப்படி சொல்றது, ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். உங்களுக்கு லவ் இல்ல மேடம்? சத்தியமா எனக்கு ரொம்ப லவ் மேடம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அப்படியே பழகிக்கலாம், எனக்கு இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, பேசலாம் பழகலாம், கல்யாணம்லாம் வேணான்னாங்க. எனக்கு வேணும், என்ன எனக்கு வேணும், உனக்கு நான் கூட இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன். இப்போ கூட சொல்றேன் மேடம், கடைசி வரைக்கும் இருப்பேன். அதை போல கடைசி வரைக்கும் இருப்பேன் நான் சரிங்களா. கல்யாணம் பண்ணி சொல்லிக்கலாம், கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி நல்லா ஒரு வருஷம் குடும்பம் பண்ணோம். குடும்பம் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து இங்கே ஓலை வீட்டில் ஒரு தடவை இருந்தோம். சண்டே ஆகி போச்சு எனக்கும் இந்த ஒய்ஃபுக்கும். என்ன பண்ணிச்சு, சண்டை போட்டுன்னு போயிடுச்சு. சண்டை போட்டு எங்கே போச்சுன்னு கேளுங்க. போயிடுச்சு மேடம். எப்படி சொல்லுது, சண்டை போட்டுன்னு ஒரு வாரம் எங்கே இருக்கு, அவங்க அம்மா வீட்டில் இல்லை, எங்கள் அம்மா வீட்டில் இல்லை, அவங்க சொந்தக்கார வீட்டில், எங்கள் சொந்தக்கார வீட்டில் இல்லை, ஆனால் யார் வீட்டிலே இருக்குது. நான் அப்படின்னா நான் பைத்தியக்காரன், அவங்க நல்லவங்க. இவருக்கு அடிச்சிட்டாருன்னு சொல்லி எனக்கு இனிமேல் இவர் தேவையில்லைன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டு கோயம்புத்தூர் போகிறதாக கிளம்பி போயிட்டேன் மேடம். நான் இவர் என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லாம ஃபர்ஸ்ட் ஏன் அந்த மேல இருக்க தப்பு தான் முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. என்ன தப்பு பண்ண சொல்லு. அம்மா வந்து வீட்டுக்கு வந்து சமயபுரம் கோயிலுக்கு போற தம்பி நாங்க அனுப்பி வைன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இல்ல அத்தை அப்படின்னு ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறமேட்டு சரி கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் காலைல விடிய வேலை ஒரு 3-4 மணிக்கு தான் இறங்குறோம். 5-6 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு என்ன பண்ணுவே இது பண்ண தெரியாது, எனக்கு திரும்பி வந்தே ஆகணும் அப்படின்னு ஃபோன் பண்றாரு. இப்போ வர முடியாது லட்சப்பா, கோயிலுக்கு போகாது. சரி ஆண்டுமா இப்போ வர முடியாது, நான் கோயிலுக்கு போயிட்டு நான் அப்புறமா வரேன், பார்த்ததே இல்லை அந்த கோயில, நான் போயிட்டு வரேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு பேசுறதுக்கு டைம் நீ வந்து வீட்டுல பேச விட மாட்டேங்கிற. நான் பேசுறது கேக்குற ஒரே ஆளு இப்போதைக்கு எனக்கு லாஸ்ட் சான்ஸ் எனக்கு இது மட்டும்தான். எனக்கு லாஸ்ட் சான்ஸ் இது மட்டும்தான். எங்க பேசினாலும் என்ன பேச விட மாட்டேங்கிற நீனு. அதனால நான் இங்கேயாவது பேசிக்கிறேன். நான் தயவுசெய்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுக்கு வர முடியாது, இப்போ வர முடியாதுன்றதுக்கு உடனே அசிங்கசியமா என் பொண்டாட்டி கூட்டு போய் நீ அங்கே கூட்டி கொடுக்குறியா அப்படின்னு எங்கள் அம்மாவை கேட்குது. எங்கள் தாத்தா ஃபோன் எங்கள் தாத்தா வாங்கி பேசிகிட்டு இருக்காரு.
என்ன உன் பேச்சு எடுத்துன்னு போய் உங்க வீட்டுல வச்சுட்டு என்ன பண்ண போறியா அப்படின்னு கேக்குறது. எங்க அம்மா கூட இருக்கிறவருக்கு ஏன்பா என் பொண்டாட்டி தான் உனக்கு கிடைச்சல கொடுக்குறவங்க யாருன்னு கேளுங்களா, சொல்லி அம்மா கொடுக்குறவங்க யாருன்னு கேளுங்க. சொல்லிட்டேன். ஆனா நான் எதுவுமே நான் கேர் பண்ணல மேடம். எப்படியோ எனக்கு தேவை என் பொண்டாட்டி இரு எனக்கு ஒழுங்கா இருக்குன்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை. சரி தம்பி, யார் உனக்கு சொல்லி கொடுத்தா பொண்டாட்டின்னா ஒரு பொருள்னு? அவளுக்கு மனசு இருக்கு. மேடம் ஒரு பொக்கிஷமா பாக்குறேன் மேடம். பொருளோட பொக்கிஷமா எல்லாம் பாக்காதீங்க தம்பி. பொண்டாட்டிய மனுஷியா பாருங்க, உங்களுக்கு ஈக்குவலா பாருங்க. பொக்கிஷம் எனக்கு வந்து உயிர் அதெல்லாம் வேண்டாம். சரிங்க மேடம். அவ ட்ரெஷர் எல்லாம் கிடையாது. பொக்கிஷம்னா என்னது? அது பாரு, பாசம் வச்சிருந்தேன் மேடம். நானு பாசம் இருக்கிறவங்க முதல்ல மரியாதை கொடுப்பாங்க தம்பி. இது பாருங்க, பொக்கிஷம்னா என்ன பண்ணுவாங்க, பாக்ஸுக்குள்ள அழகா வச்சு அழகு பாப்பாங்க. அந்த மாதிரி பொருள் கிடையாது பாவ. நம்பிக்கையோட குடும்பம் என்ன ஏமாத்துறாங்க மேடம். அதுக்கு சொல்லட்டோமா? அதுக்கு தம்பி நம்பிக்கை தான் இப்ப குடும்ப வாழ்க்கைக்கு அஸ்திவாரமே. சரிங்க மேடம். ஏன் அவருக்கு அப்படி தோணுறது தெரியுமா? நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க. முதல் புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு அவர் கூட வந்ததுனாலதான் உன் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை. மேடம் இன்னும் சொல்றேன் மேடம், கேளுங்க மேடம். சரிங்களா, அவங்க கோயிலுக்கு போனாங்கல்ல, தாலியை கட்டி போட்டது எங்க போட்டாங்க, அந்த கொலுசு யாரு வாங்கி கொடுத்தா, அந்த கொலுசு யாரு வாங்கினா, அது ஒரு மேட்ரு. அதை விடுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றேன். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன் மேடம். கேளம்பாக்கம் தங்கி வேலை செய்ய போனேன். நான் பொண்டாட்டி நோ இதில் விட்டு போனேன். நான் வீட்டில் தனியாக தங்கிக்கிறேன் இருந்துச்சு. நான் வந்து பார்க்குறேன் வீட்டில் ஆள் இல்லை. அவங்க அம்மா வீட்டில் போய் படுத்துட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் இல்லை. எங்கே போச்சுன்னு கேளுங்க. நான் எங்கே போனேன் மேடம்? இது வரைக்கும் என் கூட சண்டை போட்டு ஒரு 20 தடவை மேடம் விட்டு போய்க்குது மேடம். என்ன நான் எப்படி நம்ம சொல்லுது, அந்த அன்புன்னு ஒன்று இருக்குவோ, வரேன் போய் சொல்ல மேடம், சத்தியமாக சொல்கிறேன், அந்த அன்புன்னு ஒன்று இருக்குவோ, போய் தேடி அவங்க ஊர்ல போயிட்டு. சரிப்பா, உனக்கு அன்பு இருக்காது எனக்கு புரியுது. ஆனா இந்த முரட்டுத்தனம் கூடாது. அதனாலதான் இவ்வளவு கோவம் வருது. ரொம்ப குறைச்சினேன் மேடம். நான் அடிக்க கூடாதுப்பா. ரொம்ப மேடம் என்ன வேணா இருக்கட்டுமே, அதுதான் நான் மறுபடியும் அதான்ப்பா சொல்றேன். அவளை மனுஷியா நடத்தணும். பொருளா வீட்டுல இருக்கிறது ஆடு மாடு கோழி அந்த மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ண கூடாது தம்பி. பொக்கிஷமா எல்லாம் ட்ரீட் பண்ண கூடாது. அவ பொக்கிஷம் எல்லாம் கிடையாது. மனைவி மேல நம்பிக்கை இல்லையா? இருக்கு மேடம். எஸ் நோ இருக்கு மேடம். நம்பிக்கை எனக்கு இப்ப இருக்கு மேடம். நம்பிக்கை இருந்தா மத்தது எதுவுமே பேசக்கூடாது. உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு விஷயத்துலதான் உங்க கல் திருமணம் நடந்திருக்கு. அந்த விஷயம் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா அவனை ஏமாத்தினாலே இப்ப என்ன ஏமாத்துவான்னு அவர் டிஸ்டர்ப் ஆகுறாரு. இப்ப கடைசியில் நான் தானே மேடம் ஏமாந்து. நீ தப்பு பண்ணிருக்க கூடாது இல்லம்மா. நீ தப்பு பண்ணிருக்க கூடாதுல்ல. பண்ணிட்டேன் இல்லன்னு சொல்ல மேடம், பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணாலும் நீ நல்லா வந்து சொல்லி நம்பிதானே உன் கூட வந்தேன். நானு என் தம்பி வேணாம், தங்கச்சி வேணாம், என் அம்மா வேணாம், யாரும் வேணாம். சொந்த அந்த மாதிரி நான் விட்டு ஒரு பொண்ணு கூட போன ஏத்திப்ப சத்தியா? நீ போகவே இல்ல சொல்லு. ஏத்திப்பியா? போகவே இல்ல சொல்லு. போல யாரு கூட போன? சத்தியமா நீ போல சொல்லு. யாரு கூட போன? லட்சப்பா என்ன வெறி ஏத்தாத. என்ன வெறி ஏத்தாத. லட்சப்பா யாரு? லட்சப்பா யாரு? நான் தான் புள்ள பேர் லக்ஷன். லக்ஷன். ஆனந்த் எப்படி கூடுவ? ஆனந்தமான கூடுவ. ஆமா, இவ்வளவு பாசம் இருக்குல்ல பொண்டாட்டி மேல. இருக்கு மேடம். மனுஷி அவளை ஏன்பா அடிக்கிற? ஒரு வாரம் உங்ககிட்ட சொல்ல, வீட்டுல சொல்ல, வெளியே போறேன். சரிங்களா, வெளியே போறேன். நீ ஒரு பொம்பளை பொண்ணு வெளியே போலாமா? நான் கேட்குது யார்கிட்ட சொல்லாம. நீங்க சரி சொல்லுங்க மேடம், தப்புனா சொல்லுங்க. என் மேல தப்புனா கேளுங்க மேடம். எங்க போனாவ கேளுங்க மேடம். அவங்களுக்கு எங்க போன என்ன பண்ணு கேளுங்க மேடம். தாலியை எடுத்து போயிட்டு இதுல போட்டுட்டு அந்த தாலியை என்ன பண்ணாங்க, அந்த தாலியை எடுத்து போய் கூட சேட்டுக்கால வச்சது யாரு, அது கூட இருந்து கொலுசு வாங்கி கொடுத்து உடஞ்சி இருந்தது யாரு, அதெல்லாம் கேளுங்க. அதெல்லாம் இல்ல மேடம். அவங்க சொன்னா உண்மை. அவர் என்ன சொல்றாரு? ஏதோ சொல்றாரு. அவர் சொல்றது வந்து அதான் அம்மா சொன்னாங்கல்ல. பாரு ஸ்ட்ரைட்டா பேசு. நீ பேசாத ஃபர்ஸ்ட். இரு சத்யா, அவர் என்ன சொல்றாரு அது கரெக்டா சொல்லு. என்ன பிரச்சனை? இல்ல நான் சொல்றேன் மேடம். நான் சொல்லட்டா? சொல்லு. கொலுசு அதாவது வந்து சண்டை போட்டு போயிட்டாங்க. சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போல, எங்கேயும் போல. மணின்னு ஒரு பையனா கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சாங்க. மணின்னு ஒரு பையன். சரிங்களா, தப்பா கரெக்டா? சொல்லு. மணின்னு ஒரு பையன். நான் அங்க போயிட்டு அவங்க வீட்டுல 1 மாசம் தங்கி இருக்குது. 1 மாசம் அவங்க வீட்டுல என் தாலியை கட்டின தாலியை தூக்கி போயிட்டு சேட்டுக்காலில் வச்சுட்டு கொலுசு ஒரு 15,000-20,000 கொலுசு நான் கட்டினேன். எவ்வளோ நிற்கலுங்களாம், காசு மாலை, தாலி கீலி அந்த இது எல்லாமே மேடம் நிறைய இருந்தது மேடம். தூக்கி போட்டு எல்லாம் செலவு பண்ணிட்டு ஒரு கொலுசோட. இருங்க ஒரு நிமிஷம். அப்படியா? அப்படிலாம் இல்லை மேடம். எங்க மாமியார் வந்து மணி வீட்டுல போய் தங்கினியா? மணி வீட்டுல போய் தங்கினியா? மணி வீட்டுல இல்ல மேடம். அவங்க வீட்டுல இருந்து மணி வீட்டுல போய் தங்கினியா? ஆமா மேடம். அப்புறம் நீ என்ன பேசி என்ன பிரயோஜனம்? மேடம் நான் தப்பு பண்றதுக்காக போல மேடம். அவனுக்கு ஃபோன் பண்ணி, அதாவது வெளியாள் கிடையாது, அவங்க எனக்கு சொந்த தாத்தாவோட பையன். எனக்கு மாமா முறை ஆகுது. இல்ல மேடம், நான் ஃபோன் பண்ணி அவன்கிட்ட சொல்லிட்டு தான் நான் போனேன். 3 நாள் வந்து தாலி விக்கல மேடம். சேட்டு கடையில வச்சியா? இல்லங்க மேடம், கோயில் உண்டில 3 நாள் மனசு சரியில்லைன்னு சொல்லி சமயபுரம் கோயில்ல போய் படுத்திருந்தேன். படுத்திருந்ததுக்கு ட்ரெயின்ல போகக்குள்ள பேசிக்கிட்டே போன ஒரு 4-5 பேர் மாலை போட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே போனதுக்கு
அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பிரச்சனைக்கு இப்படிலாம் கூட தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால கூட நமக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நினச்சி நான் போய் சமீபத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். ஜோசியம் பார்க்குறேன்னு சொல்லி ஜோசியம் பார்க்கும்போது தாலி கட்டி உண்டியில் போட்டால் சரியாக போயிடும், கணவன் பிரச்சனைக்குள்ளே பிரச்சனை வராது, அவங்க கையில் புது தாலி கட்டிக்கிட்டாக்கா குடும்பம் ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. கட்டி போட்டேன். அப்போ எனக்கு அந்த மூளை இல்லை. 9 உருவம் இருந்தது நகை அப்படின்னு எனக்கு இல்லை. எனக்கு இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவர் நிம்மதியா வாழ வச்ச சவரன் உள்ள போட்டியா? 9 சவரம் இல்ல மேடம், ஒரு கிராம் 9 மொத்தம் ஒரு 2.5 3 மேடம் சொல்லுங்க. அது இருப்பா 9 உருவம் சேர்த்து இருந்தாங்க, தாலியோட சேர்த்து 9 சேர்த்து இருந்தாங்க. அப்படியே கைட்டு என்ன பண்ண போட்டு எங்க போறதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருந்தேன். அப்போதான் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மணி உன் தங்கச்சி ஹாஸ்டல்ல இருக்குன்னு சொன்னேன், நீ இட்டுன்னு வந்து வேணா என் கூட விடு, நான் தனியா ரூம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் கோயம்புத்தூர்ல ஏற்கனவே வேலை செஞ்சிருக்கேன், நான் அந்த கம்பெனில போய் வேலை கேட்டு வரேன், எனக்கு அந்த ரூமு கொஞ்சம் மட்டும் பார்த்து கொடு, நானும் பாப்பாவும் ஒன்றியா தனியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவங்க அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு வீடு பார்க்குறேன்னு சொல்லி போயிட்டு இருந்தாங்க. போன நேரத்தில் ரூம் எதுவும் கிடைக்கல. வேஸ்ட் மேடம் கேட்குது. நான் சொல்கிறேன் மேடம், நடந்ததுதான் மேடம். என்கிட்ட அன்பா பேசி அழகா பேசி நீங்கள் சொன்ன போல அழகா பேசி சத்தியம் வாங்கிக்கின்னு என்கிட்ட சொல்லிச்சு உண்மையை. சரிங்களா? ஒரு நாள் ஃபோன் பண்ணுறேன் நான். ஃபோன் இதுக்கு ஃபோன் வருது. யாருன்றேன் மணி, ஏய் ஃபஸ்ட்டு பார்த்தோம் நான் தான்டா, அதுக்கப்புறம் தான் உனக்கு யாரு சொல்றாங்க? அவன் சொல்றான். கேளுங்க, சண்டை போட்டுனா அடிச்சுனா இல்லையான்னு கேளுங்க. கேளுங்க கேளுங்க மேடம். அவங்க நாங்க சொல்றதை கொஞ்சம் காது கேட்க விடுங்க சொல்லுங்க மேடம். அவங்கள கொஞ்சம் இருக்க சொல்லுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. எதுக்கு சந்தேகம் மேடம்? என் மனசுக்குள்ள குத்துது மேடம். கூட இது விட்டு ஊருக்கு போகும்போது அங்க போதா எங்க போதா அப்படின்னு எனக்கு என் பொண்டாட்டி வேணும். இப்போ கூட சொல்றேன் வேணும், ஆனா என்னால் இல்லாம இருக்க முடியாது. என் பொண்டாட்டி என் பையன் நல்லபடியா வேணும் மேடம். ஒரு மாசம் இருந்ததுன்னு உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. பக்கத்துல எங்க அங்காளி பங்காளி எல்லாம் லைனா 10 வீடு கிட்ட இருக்காங்க. அவங்க எல்லாம் கொளுத்து வேலை செய்யறவங்க தான். எல்லாருக்கும் ஊர்ல வேணா போய் கேட்டு பாருங்க. எனக்கும் அந்த பையனுக்கும் எந்த விதமான தப்பு நடக்கல. நான் இது எங்க வந்து சொன்னாலும் சொல்லுவேன், நான் எதை போட்டு தாண்ட சொன்னாலும் நான் தாண்டுவேன். அதை நான் கேட்கறேன் மேடம். நான் இந்த தப்பு பண்ணல. இது பாருங்களா, நான் எடுத்து போன் எடுத்து ஹலோன்னு போன் வச்சிருந்தது. போன்ல இப்ப கொடுக்குது இல்லை, அதனால போன் கொடுக்குது இல்லை. போன் கொடுத்தா இது கெட்டு போகணும், போன் கொடுக்குது கிடையாது. போனை வாங்கி வச்சுக்கினேன். இது நடந்துதா இல்லைன்னு டேய் ஃபர்ஸ்ட் நான் தான் பார்த்தேன். ஏரியில வயசுக்கு வரும்போது எல்லாத்தையும் நான் தான் மேடம். எல்லாம் ரொம்ப பேசக்கூடாது மேடம். அவ்வளோதான் மேடம். நீங்க கேளுங்க மேடம். சொல்லுங்க. ஃபோன் பண்ணி சொன்னேன், எனக்கு தனியாக ஒரு ரூம் வேணும், நானும் அந்த பாப்பாவும் வேணா நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம், ஹாஸ்டலில் ஏன் விட்டு வச்சிருக்கேன், என்கிட்ட கொடுத்துட்டு நான் வச்சுருந்து அவள் ஸ்கூலுக்கு போட்டு நான் வேலைக்கு போட்டேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்துக்கிறோன்னு. இவன் சரி சரின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எனக்கு வீடு கிடைக்கல, நீங்கள் இன்னும் பாப்பா வேணா உள் ரூமில் இது ஒரு ரூம் தான் படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதையாவது சொல்லிட்டு காது கொடுத்து கேட்குறேன், நாங்கள் முட்டாள். கிளாஸ்ல ஒரு தடவை எழுதி கொடுத்துட்டு போயிடுச்சு மேடம். என்ன வானான்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டில் கல்யாணத்துக்குலாம் ரெடி பண்ணாங்க மேடம். திருப்பி நான் சின்ன ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து ஒரு நாள் என்ன பார்த்தது. யாருக்கு கல்யாணத்துக்கு? இந்த பொண்ணுக்கு ரெடி பண்ணாங்க. யார் சொந்த உனக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணாங்க? இது பாருங்க, நான் தாடி ஒட்டுன்னு நான் ரொம்ப ஒல்லி, அது எப்படி சொல்றது, ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சேன். கல்யாணத்துக்கு ரெடி பண்ணா மேடம் திரும்பி வரேன் உங்கள்கிட்ட. கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நீ எதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இன்னொருத்தன் வீட்டில் போய் ஏன் இருந்த மேடம்? நான் என்ன சொல்றது, இவருக்கு ஒழுங்கா இருந்தா நான் ஏன் மேடம் வீட்டை விட்டு வெளியே போறேன்? நீ வெளியே போனாலும் ஹாஸ்டல்ல போய் இருந்திருக்கணும். அது என்ன மணி வீட்டுல போயிருந்தேன்னு சொல்றது? உள்ள ரூம்ல படுத்துக்க சொன்னாராம். ரூம்ல நிஜமா மேடம் அவங்க 2 பேரும் அவங்க அப்பா பையனை வெளியே படுத்திருப்பாங்க. நாங்க 2 பேரும் ஒரு வாரம் தான் ஒண்ணா. அதெல்லாம் தேவையில்லை. எதுக்கு அதெல்லாம்? எதுக்கு அந்த மாதிரி இன்னொருத்தர் வீட்டுல போய் நீ ஏன் தங்குற? எனக்கு வேற என்ன பண்றது தெரியல மேடம். ஏன் ஹாஸ்டல் இல்ல இங்கெல்லாம்? ஹாஸ்டல்ல சேர்த்துக்கணும், ப்ரூஃப் வேணுங்கிறாங்க, ரேஷன் கார்டு ஐடி வேணுங்கிறாங்க. நான் என்ன வச்சிருக்கேன்? நான் எப்படி உங்க அம்மாட்ட போக வேண்டியதானே? எங்க அம்மா தான் சேர்க்க மாட்டேங்கிறாங்களே. மாமியார்ட்ட போக வேண்டியதானே? இவர்தான் மேடம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. மாமியார்ட்ட போய் மாமியார் அவ்வளவு சப்போர்ட் சொன்னீங்க. அதான் இவருக்கு சப்போர்ட் பண்ணா உடனே அசிங்கமா பேசுறாரு. என் பொண்டாட்டி இது பண்ற. இன்னொருத்தர் வீட்டுல போயிருந்தா அசிங்கமா பேச மாட்டாங்களா? நான் எந்த தப்பு பண்ணல மேடம். ஒரு வாரம் இருந்தாரு. ஒரு விஷயம், அவ வந்து கோவத்திலையோ இல்ல வேற வழி இல்லாமையோ அவ அங்க போய் தங்கி இருக்கலாம். ஏன்னா ஒரு பொண்ணோட கஷ்டம் உனக்கு புரியாது. ஏன்னா உனக்கு ஒரு ஆம்பளைக்கு வந்து எங்க வேணா ரோட்ல கூட படுத்துக்கலாம், பொண்ணால முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு சண்டே ஆச்சுன்னா பெத்தவங்க வீட்டுக்கும் போக முடியாம உந்த வீட்டுக்கும் போக முடியாம கஷ்டப்படுறது அவஸ்தைப்படுறது அவதான். ஏன்னா பொண்டாட்டி புருஷன் கூட போய் வாழு, புருஷன் கூட போய் வாழுன்னு தான் சொல்லுவாங்க. சண்டை போட்டுட்டு வராதேன்னா சொல்லுவாங்க. ஆமாப்பா. ஆனா நீ அடிச்சு மூக்கு உடைச்சு ரத்தம் வரா மாதிரி அடிச்சதுன்னா அவன் எங்கப்பா போவா? பண்ண கூடாது தம்பி. என்ன நடந்தாலும் நீ அது பண்றதுக்கான ரைட்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா மேடம் அவங்க ஊர்ல போயிட்டு கயிறு கட்டினு வந்தேன். நான் இந்த கயிறு ஒண்ணு கட்டி விட்டாங்க. எனக்கு குடிக்க கூடாது. நான் வந்து எப்படி இருந்தேன் கேளுங்களா, எப்படி இருந்தா மட்டும் கேளுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மணி இறந்துட்டான் மேடம். சின்ன பையன், என்ன என் வயசு மேடம், இறந்துட்டான். எனக்கு தாங்க முடியல.
போயிட்டு அன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து அதுல இருந்து ஒரு 10 நாள் அதான் இந்த ஒரு 10 நாள் குடிச்சுன்னு இருந்தேன். அவள் தான் மேடம். சரி, நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நீ அடிச்சிருக்கீங்க, உதைச்சிருக்கீங்க, புருஷன் அடிச்சுட்டா போய் தண்ணி அடிச்சாளா? இல்ல மேடம். ஏன்? அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல. அந்த பழக்கத்துல அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆம்பளைன்னா தண்ணி அடிக்கலாம், அதுக்கு லைசன்ஸ் இருக்குன்னு நீங்களே நினைச்சுக்கிறீங்க. நம்ம உடம்பு எனக்கு தெரியுது. விஷம் இல்ல, உடம்பு பாருங்க மேடம். எனக்கு இதெல்லாம் காரணம் தான்ப்பா. ஃப்ரெண்ட் இறந்துட்டாரு, அது ஒரு காரணம் குடிக்கிறதுக்கு. பொண்டாட்டியோட சண்டை போட்டுட்டா காரணம் குடிக்கிறதுக்கு. பொண்டாட்டி தாலியை உண்டிகள்ல போட்டுட்டா காரணம் குடிக்கிறதுக்கு. ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் காரணம் குடிக்கிறதுக்கு. நான் சொல்லிட்டேன் மேடம். நானா இருக்கோ, உண்மையா சொல்றேன், நானா இருக்கோ இந்த பொண்ணு கூட நான் குடும்பம் நடத்துறேன். என்ன விட்டு இது வரைக்கும் 20 தடவை போய்க்குது. 20 தடவை தாராளமா இருக்காங்க. அம்மாவுக்கு போன் படுத்துறேன், கேளுங்க அவங்க ஊருக்கு ஆனா அவங்க எப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க ஊரே வச்சுப்பாங்க. அவங்க மாமா வீட்டுல உடுத்து பார்த்தாலும் அவங்க மாமா வீட்டுல வச்சுக்குது. மாமா வீட்டுல 3 ஆம்பளைங்க. எனக்கு பிடிக்காது மேடம். என் பொண்டாட்டி என் கூடயே தான் இருக்கணும். அப்படி இருக்கணும்னா அவளை மனுஷியா நடத்தணும். என்ன இருந்தாலும் கை மெஞ்ச கூடாது தம்பி. யார்கிட்டமா பிரச்சனை? உங்க பையன் ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துப்பாரா? தண்ணி சாப்பிட்டானா அப்ப அடிப்பான் தான். ஒதுப்பாரா? பாத்தியாப்பா? அடிப்பேன் மேடம். மாசமா இருக்கும்போது 8 மாசம் இருக்கும்போது அவர் கத்தி எடுத்துட்டு வந்து என்ன வெட்ட வரல. கத்தி எடுத்துட்டு வந்து இப்படி சொல்லிட்டு கதவு இடுக்குள்ள போட்டு என்ன குத்துல. அதெல்லாம் தண்ணி சாப்பிட்டா போதில்ல, அப்படி பண்ணுவோம். அதெல்லாம் பண்ண மாட்டான். அதெல்லாம் தப்பு இல்லம்மா மேடம். பீர் பாட்டில் குழந்தைக்கு அது கேளுங்களா என்னன்ட்டு. அவங்க அப்பதான் வந்தாங்க உள்ள. நான் உங்கள்ட்ட மறுநாள் சொல்லத்தேன். உங்கள்ட்ட அவங்க இருந்தாங்க. மறுநாள் காலைல சொன்னா இல்லையா, குழந்தை தலையில பீர் ஊத்தி இருந்தது. அது நேத்து என்னன்னா தோப்புல பாட்டில் எடுத்து கையில கொடுக்குதத்தன்னு சொல்லத்த உங்கள்ட்ட. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சொன்னா இல்லையா? சொன்னா சொல்லனா சொல்லுன்னு சொல்லுங்க. உங்கள்ட்ட சொல்லிச்சுதான். அவருக்கு தெரிய மாட்டேங்கிறது. அவர் தண்ணி அடிச்சா என்ன பண்றாரு? ஆயத்தை வந்து சொல்லு, எல்லாத்தையும் பேச. அது எல்லாத்தையும் எல்லா மேடம் சொல்லுல. நீ சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு, நடந்ததை சொல்லு. ஏன் மறைக்காத. நீங்க 2 பேர் தப்பு பண்ண நான் எதுக்கு வந்து மாட்டீங்க? நான் என்ன சொல்ல? இல்லம்மா, அந்த பொண்ணு தப்பு பண்ணறதாமா? சொல்லுங்க. அது நடந்தது என்ன? அது நிறைய தப்பு பண்ணது. இவர் முரட்டுத்தனமா இருக்காரு. முரட்டுத்தனம் தான். இதுவும் நிறைய தப்பு பண்ணிருக்கு. நான் வாங்கி போட்டேன் தாலி, நாணக்குழா, குண்டு, வாழைச்சி, மங்களேச்சி போட்டு எல்லாம் வாங்கி கோத்து, நகை வாங்கி போட்டு, சரடு வாங்கி போட்டேன் 2.5 சவரம். சொல்லாத கொள்ளாமல் ஓடி போய் 1 வாரம் எங்கேயோ இருந்துட்டு இவன் தேடி போயிட்டுக்குன்னு வந்த பிற கோயிலில் உண்டியில் கைட்டு போட்டுன்னு போய் சொல்லிச்சு. உனக்கு மாமியார் சப்போர்ட் இருக்காங்களே? உன் மாமியார் வீட்டில் ஒழுக்கமா இருந்தான்னா? நான் இருக்க மாட்டேன்னு சொல்ல மேடம். இப்பயும் சொல்றேன், எனக்கு என் மாமியார் வேணும், என் மாமனார் வேணும், என் புருஷன் பொண்ணு புள்ள குட்டி எல்லாம் வேணும். ஆனா அவர் இப்படியே இருந்தாருன்னா கண்டிப்பா குடும்பம் பண்றது தப்பு. பிரச்சனை குழந்தை லைஃப் வந்து வாழவே இல்ல, சீக்கிரம் செத்துருவேன். அவ்வளவுதான் உண்மை. குழந்தை வந்து இப்படியே இவரை பார்த்து அன்னைக்கு எங்க அத்தை சொல்லிட்டு இருப்பாங்க, வாழறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு கொடுமைப்படுத்துறாரா அவரு? தண்ணி சாப்பிடுவான். அதான் அடிப்பாரா? பயங்கரமா அடிப்பாரா? ஒவ்வொரு ராத்திரி காலையிலும் வந்து சொல்றது. நான் முன்னாடி வந்து நான் சொல்ல என் மேல தப்பாயிடுச்சு. இப்ப இந்த வீட்டுக்கு 2 வருஷம் அவன் வந்து இதுக்கு மேல சத்தியா நீ எங்கேயும் போக கூடாது, இதுக்கு மேல நீ நான் ஒன்னா வாழணும்னு சொல்லி முத நாள் எடுத்து வந்து வீட்டுல ரொம்ப போட்டு குடும்பம் படுத்துவேன், அடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன்ல. நானு உண்மையா சொல்ல, உண்மையா போய் பேசாம இருவர நீ எதுவுமே பண்ணாம தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேனா? அடிச்சிருக்கேன், மூக்க உடைச்சிருக்கேன். ஒரு தடவை கால்ல அடிபட்டுக்குது. சரியா? ஒரு தடவை உதட்டுல தையல் போட்டுக்குது. பெருசா அடிச்சது மேடம். புடிச்சு நாய் மாதிரி சைடுல புடிச்சு கடிக்கிறது. உங்கள்ட்ட பல்லு காட்டல தண்ணிக்கு நானு இங்க கடிச்சிட்டாருன்னு சொல்லி ஜாக்கெட் தூக்கிட்டு உங்கள்ட்ட காட்டல மேடம். வெள்ளாடுது மேடம். என்ன எத்தினது பாருங்க. மேடம் கடிக்கிறது என்ன மேடம்? பல்லு பாதியில தையல் போட்டது, மூக்கு உடைச்சது, கால்ல கட்டி பட்டது. இல்ல மேடம், கை மேடம். சரி, ஏதோ ஒண்ணு. இதெல்லாம் கூடாதுப்பா. சந்தேகம் வருதுன்றீங்களா? எனக்கு சந்தேகம் வருது. எதனால வருது அந்த சந்தேகம்? வீட்டை விட்டு எங்கேயோ போறேன்னு கேளுங்க மேடம். எங்க அத்தையும் உட்காந்துருக்காங்க, எங்க அத்தையை கேளுங்க மேடம். வீட்டை விட்டு நவர கூட மாட்டேன் மேடம். இவங்களே எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னு என் பொண்டாட்டி நீ கூட்டி கொடுக்குறடி. என் பொண்டாட்டி அவனுக்கு உங்க விட்டு கொடுக்க போற, அதுக்கு தான் இட்டு வந்து நீ ஒழிச்சு வச்சுக்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு எட்டி நெஞ்சி மேலே வச்சாரு. ஒரு நாள் என் துணியெல்லாம் அள்ளி போட்டு கொளுத்துன அன்னைக்கு நான் முன்ன வெளியே வந்துட்டேன். என் மச்சனை கூட்டு நடுவில் 12 மணிக்கு மேடம், நைட் 12 மணிக்கு போயிடுச்சு மேடம். அடி வாங்க முடியல மேடம். என்னால குழந்தைய வச்சுட்டு என்னால அடி வாங்க முடியல. குழந்தை மேல பட்டுருமோன்னு எனக்கு பயம். பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் சொந்த கூடாது தம்பி. அடிதட்டுல குழந்தை மேல பட்டுச்சுன்னா நான் குழந்தைக்கு எங்க போவேன்? இவரு சொல்றாரு, நீங்க அடிச்சீங்கன்னா உங்க கூட வாழவே முடியாது. 10 குழந்தை என்னால பெத்துக்க முடியும்னு சாமர்த்தியமா சட்டமா சொல்றாரு. இது போனா எனக்கு என்ன? நான் 10 புள்ள பெத்துக்குவேன். என்னால எனக்கு எந்த புள்ள முக்கியம்?
எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீ சொன்னதுதான் இங்க சொல்லிட்டு இருக்க. நீ முக்கியம் அந்த புள்ளதான் இல்ல நான் சொல்ல. அன்னைக்கு பாப்பா மேல தண்ணி ஊத்துனப்ப என்ன அடிக்க வந்து நான் கபோர்ட்ல இடிச்சுக்கிட்டு பாப்பா மண்டையில ஊத்திட்டு ரத்தம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆறிடுச்சா மேடம்? இது கேளுங்க. என்ன அடிக்க வந்து கபோர்ட்ல இடிச்சு குழந்தை ரத்தம் வந்துச்சு. இல்லப்பா இப்போ அடி ஓதக்கூடாது. சரி மேடம். அதுக்கு கேரண்டி இருந்தா அவளை கூட்டிட்டு போங்க. என்ன சொல்லுன்னு தெரியல மேடம் எனக்கு. அடிக்காம இருக்க முடியாது. முடியும் மேடம், அது முடியும் மேடம். அப்ப அந்த உறுதி கொடுங்க, நான் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறேன். அவர் இப்போதைக்கு இப்படிதான் மேடம் சொல்லுவாரு. அப்ப நீ போறியா இல்லையா? போகணும். ஆனா அவருக்கு கண்டிஷனா ஒரு இது. இப்ப என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் சொல்றேன், என்ன சொல்யூஷன் கேக்குற? எப்படி லட்சப்பா கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்க புரியல லட்சப்பா. கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் இல்லைன்னு தெரியல. நானும் ஒவ்வொரு சண்டைக்கு அப்புறமும் நான் இப்படிதான் கேட்டுனுக்குறேன். நானும் பைத்து காட்சி மாதிரி கேட்டுனுக்குறேன். நீயும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க போறது இல்லை, இப்படி இருக்க போறது இல்லைன்ட்டு. ஆனா மறுபடியும் குடிச்சிட்டு வந்து திரும்ப திரும்ப நீ இதான் பேசிட்டு இருக்க, நானும் அதான் கேட்டுட்டு இருக்கேன். அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை என்கிட்ட சொல்லு. எதுவுமே பண்ணக்கூடாது. ஊர்ல இருந்து வந்தபடி எங்க மாமா கல்யாணம் வச்சிருந்தாங்க. புள்ளைய சத்தி வந்துருச்சு. நான் போகணும்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல. போலாமா லட்சப்பன்னு விட்டு கேட்டேன். அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னாங்க போலாமான்னா பார்க்கலாம் சத்தியானாங்க. அதோட விட்டுட்டேன். அதுக்கு எங்க மாமா ஃபோன் பண்ணி நீங்க அனுப்பிதான் ஆகணும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாராம். எப்படி அவன் பொண்டாட்டி அவனி அவன் அனுப்பிதான் வச்சு ஆகணுங்கிறானே. அவனா சொல்லு, நீ அனுப்பி தாண்டா வைக்கணும். யாருங்க மாமா என் வயசு பையன் பொண்டாட்டியா? உங்களுக்கு ஒரு பையன் பிறந்தாச்சு. நீங்க சொல்றீங்கல்ல எங்க அப்பாவை பார்த்து நான் கெட்ட வார்த்தை கத்துக்கிட்டேன்னு. நாளைக்கு உங்க பையன் அதே ரொம்ப குறைச்சேன் மேடம். நான் ரொம்ப குறைச்சேன் மேடம். உங்க பையனுக்கு உதாரணமா சிகரெட் குடிச்சு இந்த வயசுல மேடம் பையன் அங்கது பாத்துட்டு அப்படின்றா மேடம். நான் உண்மையா மேடம் அங்க சொல்லிக்கிறேன், உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க பாத்துருக்கல அதுதான் முன்னாள் பண்றேன்னா. நான் ஆரம்பத்துல என்ன சொல்லிருக்கேன், அவன் எதிர்க்க எதுவும் பண்ணாதான், அவன் பார்த்துட்டா உடனே செய்யறான், பண்ணாதான் பையனுக்கு உதாரணமா வாழணும்னா பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கணும், அடிக்க கூடாது, நல்லபடியா வாழ. ஒரே நாள்ல அவர் மாறணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதேமா. அதுக்கு நீயும் கொஞ்சம் கரெக்டா நடந்துக்கணும். அடிக்காதேப்பா அவளை. அதுதான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. அடிக்கிறதுனால உனக்கு என்ன லாபம்? இருங்கம்மா, எனக்கு அந்த கோவம் போயிடுது மேடம். அந்த கோவத்தை அடக்கிக்குங்க. சரியா? குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வாங்க. குடிக்கணும்னு தோணும் போது பையனை நினைச்சு பாருங்க. கையில ஒரு போட்டோ கொடுத்து வேமா. பாருங்க மேடம், எனக்கு இத்தனால என் பையனை பார்த்து தூங்கின்னு சொல்லி எனக்கு ஃபீலிங் ஆயிடும் மேடம். எத்தோனே மேடம் என் பையன் நானு ஒய்ஃப் 3 பேரும் செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே நிற்பேன் மேடம். சரி, அதை பார்த்துடுங்க. குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அப்ப பாத்துடுங்க. ஆனா வீட்டுல போனாக்கா எங்க அத்தை என்ன வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க, என் மாமனாரும் என்ன வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. அப்படியே வைக்க சொல்லுவாங்க. நிச்சயமா சொல்றேன். வீடியோ மாமியார் கூட போய் இருக்கணும் ஆசைப்படுறியா? மேடம் தனியா போனா நிஜமா சொல்றேன், ஒரு வேளை சோத்து கூட நான் கஷ்டம். அதுதான் அவளுக்கு பிரச்சனை. தனி வீடு எடுத்துட்டாக்கா ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்துட்டாருன்னா அவ்வளவுதான். இப்ப பேசுங்கள்லாம் நம்ம திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கோம். அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கம்மா, தனியா விடாதீங்க. மொட்டை தலையா என்னப்பா? ஐயோ சத்தியா கொண்டு சொல்லு, சத்தியா சொல்லு. பைக் எத்தா போதும் மேடம், ஒடிய பைக்ல உட்காந்துருப்பான். அவங்க அம்மா கிட்ட கூட என்கிட்ட ரொம்ப நேரம் இருப்பான் மேடம். அந்த பச்சை பிள்ளை கூட அசிங்கமா கேட்க உனக்கு வாய் வரும். லட்சுமி அம்மா கிட்ட போறியா? போ போ அம்மா கிட்ட போ. இப்ப என்ன பண்ண போறீங்கம்மா? வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? நிச்சயமா சொல்றேன். இல்ல வச்சுங்களா, எனக்கு குழந்தை இல்ல வச்சுங்களா. தம்பி உங்க அம்மா முடிவு பண்ணிட்டேன். அது நான் சொல்ல மாட்டேன், அவன் சொல்லட்டும். தனியா போக மாட்டேன். முடிவா என் முடிவு தான். தனியா போனா கண்டிப்பா என்ன வைக்க மாட்டாரு இவரு. கரிச்சே கொட்டிக்காரு. தனியா இருக்கிறதுக்கு விருப்பப்படலாமா? வீட்டு பக்கத்துலயே வீடு பார்த்து வைங்கம்மா. நீ என்ன, நான் குடிக்கல, இனிமேட்டு அடிக்கல, ஒழுங்கா அடிக்கல சொல்லி ஒழுங்கா உன் பொண்டாட்டி புள்ள குடும்பம். இதுதான் நான் உன்னை ஆரம்பத்துலன்னு சொல்லி நல்லபடியாக வச்சுக்கோ, நல்லபடியாக வச்சுக்கோ, உன்னை நம்பி வந்தது நீ இட்டுன்னு வந்தால் வச்சுக்கணும், இதை தான் நான் சொல்லுவேன். அம்மா நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன்ல, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இடம் பார்த்து வைக்கிறீங்களா? பார்த்து வைக்கிற, சண்டை போடாமல் கொள்ளாமல் அடிக்காமல் வச்சுருக்கணும். நாங்கள் வந்துக்கிறோம். சரியா? சரியாம்மா, நீயும் தைரியமா இரு. சரி கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.